ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்ல போகிறோம். அந்த வேலை எப்படி அந்த வேலை வந்து எதனால் ஒரு சின்ன ஏர் கிராக் வருது அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். அந்த வீடியோ தள்ளிடாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்னோடய விஷயம் என்னங்கிறது புரியும். அதாவது வந்து இது நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மொட்டை மாடியில் இருக்கிறோம், பில்டிங் ஒர்க்கில். இது பாருங்கள், இது வந்து கைப்பிடி செவுரு. இந்த கைப்பிடி செவுரு வந்து இது ஆலா பிளாக்கில் கட்டிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, ஆலா பிளாக் இருந்தாலும் செங்கல் இருந்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ செங்கல் வந்து ஓதம் அடிக்காதுன்னுவாங்க, ஆலா பிளாக் வந்து ஓதம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆலா பிளாக் வந்து இது ரெண்டு பக்கம் பூசியிருக்காங்க. இதில் ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. நிறைய இடத்துல சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டு தான் வரேன். இதில் என்ன தவறு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மேல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் மட்டத்தில் வந்து பார்த்தினாக்கா சிமெண்ட் பால் வச்சிடுறாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பால் வைக்கிறதுனால வந்து பார்த்தினாக்கா வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பார்த்தினா இப்போ இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் மேல் மரத்தில் கொடுக்கணும். அப்போ இது நம்ம கொத்தி பாருங்கள், உளி சுற்றி எடுத்து கொத்தி பாருங்கள், பிசுறாக தான் வரும். அதாவது வந்து கொஞ்சமாக தான் வரும். அப்போ இதை எடுத்து கொத்தி பாருங்கள், உளி சுற்றி எடுத்து படப்படியாக வரும். அதாவது வந்து பட்டப்படியாக வரும். இப்போ வராது, இது பில்டிங் இப்போ தான் புதுசு. இன்னும் பெயிண்டிங்கே இன்னும் முடியல, இன்னும் எதுவும் பண்ணலை. அப்படின்னும் போது நீ பெயிண்டிங் அடித்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷம் போனாக்கா அதை ஒன்றும் ஆகாது. இப்படி தட்டினா படப்படியாக சவுண்டு வரும். ஆனால் இது ஃபினிஷிங், இது வந்து வேலை ஜாஸ்தி, சிமெண்ட் ஜாஸ்தி, லேபரும் ஜாஸ்தி, அதிகமாக செய்ய வேண்டிய வேலை வராது, கம்மி. இது வந்து வேலை ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக தான் ஆகும். ஆனால் வந்து இதில் வேஸ்ட்டு, இதில் வந்து பிரயோஜனமே இல்லாதது. சிமெண்ட்டும் ஜாஸ்தி, இதில் வேலையும் ஜாஸ்தி, வேலையும் ஆகாது. இது வந்து பார்த்தனாக்கா இது வந்து உனக்கு தட்டினா கண்டிப்பாக இது அப்படியே படப்படியாக வரும், வாய்ப்பே இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராங். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிமெண்ட் பால் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு வெயில் அடிக்காத இடத்துல, ஒரு தண்ணி வச்சு புழங்குற இடத்துல. இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அந்த காலத்தில் டைல்ஸ் இல்லாமல் இப்போ கூட ஒரு சில வீடுங்களாம் வந்து தரை போட்டிருப்பாங்க, சிமெண்ட் தரை. அப்போ அந்த சிமெண்ட் தரையில் வந்து பால் வச்சு தேய்ச்சிருப்பாங்க. அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம புழங்கிட்டு இருக்கிறோம், தண்ணி ஊற்றி கழுவோம், நம்ம நாள்தோறும் கழுவோம், வாரத்தில் 2-3 தடவை கழுவோம். அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு போர் போட்டிருப்பாங்க, கை போர் கேன் அப்படி அடிக்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல சிமெண்ட் பால் வச்சு பண்ணியிருப்பாங்க, அது ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் பஞ்சாயத்தில் வந்து ஒரு டேங்க் கட்டியிருப்பாங்க, மினி டேங்க்கு, ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் டேங்க் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தரை போட்டிருப்போம், சிமெண்ட் பால் வச்சு சுற்றி வச்சு சிமெண்ட் வச்சு கொழு அடிச்சிருப்போம், மூளை கப்பெல்லாம் போட்டு. அந்த இடமும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது வந்து தண்ணி பாடுற இடம் வந்து ஒன்றுமே ஆகாது. இது வந்து வெயில். இப்போ இந்த வெயிலுக்கும் இந்த சிமெண்ட் ஹீட்டுக்கும் என்ன ஆகுனாக்கா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சவுண்டு வரும். நான் நிறைய பேர் சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. நம்மளே அப்படி செய்ய சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் எப்படியே போயிட்டு போகிறாங்கன்னு. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், ஒரு வெடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த வெடிப்பு யாருக்கிறாங்க வருது பார்த்திங்களா, அந்த வளையாங்கிட்ட. இப்போ இந்த வெடிப்பு தன்னால் வருது. இங்கே பாருங்கள், தட்டுறம் பாரு, எப்படி சவுண்டு வரும்போது சவுண்டு வருதுங்களா இல்லையா? அப்போ என்ன ஆகுனாக்கா, அப்போ இந்த மாதிரி மேலே அப்போ தண்ணி என்ன பண்ணோம்னா இதுக்குள்ளேயே போகும். இதுக்குள்ளே வாட்டர் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே அரிக்கும் போது என்ன ஆகுனா, எறும்புலாம் போகும், சின்ன ஓட்டைங்கெலாம் போகும். எறும்புலாம் போயிட்டு ஓட்டை பெருசாகிடும், மறுபடியும் தண்ணி போகும், அரிக்கும், இப்படி சவுண்டு வரும். அப்போ இந்த மேல் மரத்தில் இப்படி தான் இந்த சின்ன கிராக் வருது பார்த்திங்களா. அப்போ இதுலேயும் வந்து அந்த மாதிரி கிராக் வரும், தண்ணி உள்ளே போகும், அதன் பிறகு எறும்பு போகும், அரிக்கும். அப்போ தட்டினா சவுண்டு வரும். இங்கே எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இதை நான் பண்ணதை கூட சொல்லுங்க, கண்டிப்பாக நான் பண்ணவே இல்லை, இது ஏற்கனவே இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் முகத்தை பார்த்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணணும். நம்ம எப்போயுமே ஃபினிஷிங்கு இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம அழகு பார்க்கக்கூடாது, ஆசைக்கு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் பத்தலைன்னு சொன்னால் சிமெண்ட் பால் வச்சு தண்ணியாட்டம் ப்ரெஷ்ஷில் நம்ம ஆற்றி விடணும். ஸோ திக்காக வைக்கக்கூடாது. இப்படி திக்காக வச்சு இப்படி கப்பு போடுவாங்க பாரு, அது வந்து தவறு அப்படின்னு நான் அந்த வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். தயவு செஞ்சு இது நல்லா இந்த பில்டிங்கு வந்து இன்ஜினியருங்க, சூப்பர்வைசருங்க, நல்லா தெரிஞ்ச மேஸ்திரிங்களா அதுமாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் வந்து சொல்லி விடுங்க, அட்வைஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களாம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் பார்த்தீங்களா, இந்த பெயிண்டிங் அடிக்கிற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னாங்க, உனக்கு வந்து இப்போ நாளாக பெயிண்ட் அடித்தாலும் கொஞ்சம் சின்ன ஏர் கிராக் வரும்போது உனக்கு பாருங்கள், இதை பாருங்கள் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த தண்ணி இப்படி ஊற்றும் போது இப்போ தண்ணி போகுது பாருங்கள். அப்போ இந்த தண்ணி உள்ளே போக அப்படியே விரிசல் கொடுக்கும். கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆகி போச்சுன்னா அப்படியே அரிக்கும், எறும்புலாம் போய் அப்போ இந்த இடத்துல தட்டின ஒரு சவுண்டு போகிற அந்த மாதிரி வருங்க பாரு, பக்கத்தில் பாரு பில்லர் ஒட்டி. இது எதனால் வருதுன்னு சொன்னாக்கா, இதுமாரி வரக்கூடாது. இதுமாரி எதனால் வருதுன்னு, சிமெண்ட் பால் தயவு செஞ்சு வைக்கக்கூடாது. சிமெண்ட் பால் வச்சு நைஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், சிமெண்ட் பால் வச்சு நைஸ் பண்ணவே கூடாது, தெரியுதுங்களா. இந்த மாதிரி நைஸ் பண்ண எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், முள்ளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பெயிண்டிங் ஓட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு வெடிக்காது. இப்போ நீ கொத்தி பாரு, சில்லியாக தான் வரும், பட்டாணியாக தான் வரும். இதை கொத்தி பாரு, இதோட அப்படியே படப்படியாக வரும். இங்கே பாருங்கள், இதை கொத்தி பாரு, அப்படியே இதை நான் கை வச்சிருக்கேன் பாரு, இதோட அப்படியே படப்படியாக வரும். நான் வேணால் கொத்தி காமிப்பேன், ஆனால் வேண்டாம், ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க, வேலை வந்துடும். இப்போ இது கொத்தினாக்கா கண்டிப்பாக சில்லியாக தான் வரும். நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும்னு சொன்னால் சிமெண்ட் பால்
பச்சை தண்ணியோட ப்ரெஷ்ஷில் தான் ஆற்றி விடணும். திக்கெல்லாம் வைக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், அவுட்டரில் கூட பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வச்சுக்கிறாங்க பாருங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. இந்தமாரி பால் வச்சுன்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக எதாவது ஏர் கிராக் வர்றது. இப்போ நான் அதெல்லாம் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நான் கிட்டனா காட்டுவோம், லைட்டாக இருக்குது பாரு, காக்கா வலிக்கு மாதிரி. இந்த மாதிரிலாம் வராது. நம்ம எப்பவுமே ரஃப்பாக தான் இருக்கணும். சிமெண்ட் பால் வந்து ப்ரெஷ்ஷில் தான் ஆற்றி விடணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சு இன்ஜினியர், சூப்பர்வைசர், மேஸ்திரிங்களாம் வந்து தெரியாத அளவுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்தமாரி வேலை இல்லை வந்து பில்டிங் வந்து ஒரு கோயில் மாதிரி ரொம்ப லைஃப் வரணும். அதனால் வந்து ஷோ பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இது சிமெண்ட்டும் ஜாஸ்தி, வேலையும் ஜாஸ்தி. அதனால் வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாது. இந்தமாரி பண்ணவே கூட. நம்ம நல்லா நீட்டாக போட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங், இப்படி தான் பண்ணணும். சிமெண்ட் பால் தயவு செஞ்சு மேலே போடக்கூடாது. அதிகமாக சிமெண்ட் திக்காக போட்டு பண்ணால் கண்டிப்பாக அதில் வெடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஆனால் சவுண்டு வரும் நாங்கள் தட்டின மாதிரி. அந்தமாரி பண்ணாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.